மூன்றாவது வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து மணிப்புர சக்கரம். அதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய வளர்ச்சி பருவம், அந்த வளர்ச்சி பருவத்துல என்னென்ன குணாதிசயங்கள் குழந்தைக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து வளரும் பருவம் மணிப்புர சக்கரம். வளரும் பருவம் வந்து 1.5 வயசுல இருந்து 4 வயசு இருக்கும். அதாவது மொட்டுக்கள் வந்து மலரும். அந்த மலரும் பருவம் வந்து 1.5ல இருந்து 4 வரைக்கும் தொடங்கும். முதல்ல வந்து மூலாதார தொடங்கிறது, அது நிலத்தை சேர்ந்து. அடுத்தது வந்து சுவாதிஷ்டான நீர். நீர் வந்து தரையில் அப்படியே பரவும். ஆனா அந்த நீர் சேர்ந்த அப்புறம் தரையும் நீரினுடைய பலத்தினால 3வது சக்கரம் மணிப்புர சக்கரம் வளர்றது. அப்போ நான் வளர்றேன், என்னால முடியும் என்ற மனசை வந்து அந்த குழந்தைக்கு தோணும். இப்ப வந்து அதுக்கு சொல்லி கொடுத்தது அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, நீ வா, நீ போ, உட்காரு, எழுந்து நம்ம சொல்றோம் இல்லையா சாதாரண மொழியில, அதெல்லாம் இதுக்கு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த குழந்தையினுடைய நன்னடத்தைக்கும் இந்த பருவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை வந்து முதல்ல மூலாதார சக்கரம் தரையில இருந்து அந்த வேர் வளர்றதுக்கு உபயோகமா இருக்கு. அதுக்கப்புறம் நீர்னால அது கொஞ்சம் பவர் கிடைச்சு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சு அதுக்கு சிலதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் வாயில பேசுறதுக்கு. அந்த டைம்ல வந்து நம்ம இதை பண்ணு அதை பண்ணு நம்ம சிலதெல்லாம் வாயில சொல்லி கொடுக்கறத அது புரியுதோ அது பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த டைம்ல வந்து 4 வயசுக்குள்ள நீங்க வந்து அது என்னென்ன பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது வந்து எது சார்ந்ததுன்னா சூரியனுடைய சக்தியினாலே இந்த 3வது மணிப்புர சக்கரம் வளருது. அதாவது சூரியனுடைய சக்தின்றது ஃபயர் எலிமெண்ட். ஐம்பூதங்கள் சொல்லியா, நிலம், நீர், அப்புறம் நெருப்பு. நெருப்புன்றது வந்து சூடு. அது வந்து சூரிய பகவான் கிட்ட வருது. சூரியனுடைய சக்தியினால இந்த குழந்தைக்கு இந்த மணிப்புர சக்கரம் வளர ஆரம்பிக்குது. வளர்றச்ச என்ன ஆகும், இந்த குழந்தைக்கு வந்து கை கால நல்ல பலம் பெறுறது. மூமெண்ட், அதாவது நடக்கிறதுக்கு, ஏறி ஓடுறதுக்கு ஒரு இடத்துல நிற்காது இந்த குழந்தை. ஏன்னா அந்த சூரியனோட சக்தி அதுக்கு நிறைய வலிமையை கொடுக்குறது. அதனால ஒரு இடத்துல நிற்காம அப்படியே தானே தன்னால முடியும் அப்படின்ற மனப்பக்குவத்தோட நடக்க ஆரம்பிக்குது. வெளியிலயும் போய் விளையாட ஆரம்பிக்குது. எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து குழந்தை வந்து அப்பா அம்மா என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல கொஞ்சம் புரியறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த மனம் வந்து அறிவை பெறுகிறது. இந்த இடத்துலதான் விஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, அறிவை பெருகி அது வந்து குழந்தைகளுக்கு புரிதல் ஆரம்பிக்கிறது. இப்ப நெருப்பினுடைய உதவியினாலதான் இந்த சக்தி வளருது. இப்ப இந்த மணிப்புர சக்கரா வளரும் பருவத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு சக்கராவும் ஒரு நாளமில்லா சிறப்பு இல்லை எண்டோகிரைன் கிராண்ட் சார்ந்தது. இந்த எண்டோகிரைன் கிராண்ட் மூலமா தான் சேர்ந்த உடனே சக்தி அதை சேர்ந்த உறுப்புகள் உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் பலம் கொடுக்குது. அது நல்ல வேலை செய்யுது. இப்ப மணிப்புர சக்கரா சேர்ந்த உறுப்புகள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேலிருந்து வாயிலிருந்து பாருங்க, ஒரு குழல் மாதிரி ஒண்ணு வருது. குழல் வந்து அது வந்து ஒரு உறுப்புல வந்து பெருசாருது. அது வந்து இரைப்பைன்னு பேரு. அது பேக் பை மாதிரி இருக்கும். அதுலதான் நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்ச நேரம் நின்று ஜீரணம் ஆகுது. அதுல இருந்து சிறுகுடல்ன்ற ஒரு பாகம் இருக்கு. அது அதுக்குள்ள போகுது. அதுல இருந்து சாப்பாடு வேண்டியதெல்லாம் உறிஞ்சு லிவருக்கு போகுது. அதெல்லாம் இந்த எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த லிவர் கல்லீரல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல சேகரிக்கப்பட்டு வேண்டாததெல்லாம் உடலுக்கு நன்மை பயக்காதெல்லாம் எடுத்து வெளியில தள்ளிடும் லிவர். அது பவர் அதுக்கு உண்டு. அதாவது தேவைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவைக்கு உறிஞ்சு அதுக்கு தேவைக்கு வேண்டியதெல்லாம் சேமிக்கவும் திறன் உண்டு. வேண்டாத தீமை நச்சுப்பொருள்கள் எல்லாம் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் அந்த லிவர் உண்டு. அதுல இருந்து தொங்குற மாதிரி ஒரு பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கு இல்லையா, அது கேல் பிளாடர்னு பேரு. அதுவும் லிவரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும். இப்ப அந்த உடல் இரைப்பைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த இரைப்பை அது வளைஞ்சு சின்னதா ஒரு குழல் மாதிரி வருது இல்லையா, அந்த குழல் வந்து சிறுகுடல்னு பேரு. சிறுகுடல் முதல் பாகம் காமிச்சிருக்கேன்.
அந்த சிறுகுடல் முதல் பாகம் டியோடினம் பேரு. அது வரைக்கும் மணிப்புர சக்கரம் சேர்ந்தது. இந்த சிறுகுடல் முதல் பாகம் டியோடினம் சொன்னது, அதுல இருந்து ஒரு இலை மாதிரி ஒண்ணு வருது இல்லையா, அந்த இலை மாதிரி வர்றதுக்கு பேரு பேன்கிரியாஸ். இத பத்தி அப்புறமா நிறைய சொல்றேன். சோ இரைப்பை, சீர்குடல் முதல் பாகம், அதை சேர்ந்து பேன்கிரியாஸ் கணையம்ன்ற உறுப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடது பக்கம் பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல பெரிய கிளாண்ட், நம்ம உடல்லயே எல்லாத்திலோட பெரிய கிளாண்ட் வந்து இந்த லிவர்னு பேரு. அது சார்ந்து கால் பிளாடர், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு திறன உறுப்பை சேர்ந்தது. இது வந்து மணிப்புர சக்கரம் சேர்ந்தது. இப்ப மணிப்புரகம் வளரும் போது குழந்தைகளுடைய நடத்தை எப்படி இருக்கும், அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தானே நடக்க ஆரம்பிச்சு, சூரியனுடைய சக்தின்னு சொன்னோம் இல்லையா, அதனால உடல்ல நிறைய வெப்பம் பட்டு, சூரியனோட சக்தி பட்டு அந்த உடலுக்கு வந்து நிறைய பலம் வர்றதுனால அது இது வரைக்கும் உட்கார்ந்துன்றது, வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நடப்பழகின்ற இந்த குழந்தை வந்து 1.5 வயசு வரைக்கும் இப்ப தானே எழுந்து வீட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கும். கதவு திறந்திருந்தா நான்றது தெரியுது இல்லையா, கதவு திறந்து இத்தனை நாள கதவு திறக்க தெரியாது, வெளியில ஓட தெரியாது. இப்ப என்ன ஆகும், கதவு கொஞ்சம் திறந்திருந்தா வெளியில ஓடிடும். அது நான்ற இது இந்த டைம்ல வருது. அதே மாதிரி தனக்கா தானே முடிவெடுக்கும். அதாவது குழந்தை இந்த டைம்ல கொண்டு பிளே ஸ்கூல்ல போடுறீங்க, இல்லைன்னா வேற என்ன பண்ண விடுறீங்கன்னா, தானே நான் எனக்கு இது வேணும், நான் இந்த ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போறேன், எனக்கு இந்த சாப்பாடு வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்கறது இல்லையா, தானே இதெல்லாம் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா இது எனக்கு வேண்டாம், நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு தானே முடிவெடுக்கும் சுபாவம் அதுக்கு வரும். அதே மாதிரி பிடிவாதம். ஏதாவது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறவங்க, இவங்க என்ன பண்றாங்க, அடிக்கடி குழந்தை வெளியில ஹாஸ்டல் போனோம் இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, பெரிய பெரிய வணிக மால்கள்லாம் இருக்கு, மால் இருக்கு, அந்த மால் வணிக வளாகங்கள் இருக்கு, அதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இதை வாங்கலாம் அது வாங்கலாம்னு பெரியவங்க முடிவு எடுக்கிறாங்க. சரி, சின்ன குழந்தை நம்மளாம் அழைச்சிட்டு போகலான்னு வச்சா அந்த குழந்தைக்கு அதை டிஸ்பிளே பண்ணிருக்கிறத நிறைய பார்த்து பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது. அதை கேட்கறச்ச என்ன பண்றேன், இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு இந்த ஏஜ்ல இது தேவையில்லை அப்படின்னு பெரியவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்குது. அந்த பிடிவாதன்றது வந்து இந்த குழந்தைகளுக்கு சாதாரணமாகவே இயல்பாகவே உண்டாகிறது. அந்த பிடிவாதத்தை மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மால்குள்ள நீங்க போறது, இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போறது, நம்மளுடைய கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாடு வந்து ஆன்மீக பூமி, அதனால எப்பான ஒரு தரம் அடிக்கடி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தரம் கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா பார்க்ல கொண்டு நிறைய குழந்தைகளோட விளையாட விடுங்க. அப்ப என்ன பண்ண, ஓடி ஆடி விளையாடிச்சா அதுக்கு நிறைய வலிமை வரும். கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கோவில் போறதுக்கு என்ன ஏது கடவுள் அப்படின்னு சொல்றது ஒரு வரும். கடவுள் இல்லைன்ற அகம்பாவம் இல்லாம குழந்தைகள் வளரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே நீங்களே பூஜை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய பக்கத்துல வச்சுட்டு மந்திரம் எல்லாம் சொல்ற வச்சா அதையும் கூடவே கேட்டுட்டு இருந்தாக்கா நீங்க அதை சொல்ல வேணும், நீங்களே அது கேட்க 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 தானே அதுக்கு அந்த பக்தின்றது ஒண்ணு தானே வளரும். இதெல்லாம் நீங்க குழந்தைய பழக்கிறதுல இருக்கு. அதே மாதிரி தனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாத இது எடுக்காத இது ஓடையும் அப்படின்னு சொல்லாம பாசிட்டிவா இதை செய் இதை செய் இதை செய். அது கூட ரொம்ப மிலிட்டரி மாதிரி அதிகாரம் பண்ணாம நல்லதன்மா சொல்லி இப்படி வைமா அப்படி வைமா, இந்த எடுக்கணும் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சாதாரண நல்ல நடத்த நல்லா வரும். அதாவது இப்ப என்ன பண்றீங்க, நம்ம வீட்டை பெருக்கிறோம், பெருக்கினா குப்பை எடுத்து அதுக்கு வேண்டிய ஒரு குப்பை தொட்டி இருக்கு வீட்டுக்குள்ளேயே, அது உள்ள போடுறோம். அதே மாதிரி குழந்தைகளை வந்து இப்ப வீட்டுல ஒரு சின்ன பேப்பர் நீங்க பெருக்கச்சு விழுந்துருக்கு விட்டுட்டீங்க, அந்த குழந்தைய எடுத்து அதுல போடு அப்படின்னா அதுக்கு விளங்கும், நீங்க சொல்றது விளங்கி அது செய்யும். அந்த குழந்தைக்கு வந்து அதை எடுத்து அந்த குப்பை தொட்டில போடணும், குப்பைன்னு தெரியுது. அதே மாதிரி வீட்டுல நீங்க வெளியில போறீங்க, போறச்சு ஏதோ கையில எடுத்துட்டு போய் வேண்டாத குப்பையில தொட்டியில போடணும் அப்படின்ட்டு குப்பை தொட்டில அங்க இறங்கி நீங்க போடுறீங்க, அந்த குழந்தை கையிலேயே கொடுத்து அது போடுவீங்க. இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தெரியணும் குப்பை வெளியில போடக்கூடாதுன்னுட்டு. நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வெளியில போறச்சும் அதை சுத்தமா வச்சுக்கணும்
அப்படின்னு அதுக்கு தெரியும். இதெல்லாம் பழக்கம் வந்து நம்ம பழக்கணுமே தவிர ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து வராது. அம்மா எப்படி பிஹேவ் பண்றாங்களோ, அப்பா எப்படி பிஹேவ் பண்றாங்களோ, அதே மாதிரி குழந்தை வளரும் பருவத்துல சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். இது ஆன்மீகமும் அதே மாதிரி வளர்ந்ததுன்னா, குழந்தை வளர்ந்ததுன்னா தானே நம்மளுடைய கல்ச்சரை போற்றி அது வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கு போகாது, நம்ம பாஷை பேசுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லாம குழந்தைகளை நல்லா விளையாட விட்டீங்கன்னா பலவித குழந்தைகள் கூட பழகச்ச நிறைய பாஷை கத்துக்கும். இந்த பாஷை கத்துக்கிறச்சு இந்த பாஷை தான் நம்மளுடைய நம்மளுடைய லாங்குவேஜ் இதுதான், நான் பேசுறது இதுதான் நம்ம பேச பேச அந்த தாய்மொழி இது கத்துக்குது. ஸ்கூல் போறச்சு இந்த டைம்ல வந்து எல்கேஜி, யூகேஜி, எல்கேஜி எல்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ல பிளே ஸ்கூல்ல போடுறச்ச அதுல வந்து நிறைய குழந்தைகளோட பழகச்சு ஸ்கூல்ல கத்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்ல ரைம்ஸ்ன்னு கத்து கொடுக்குறாங்க. ரைம்ஸ்ன்னு என்ன, ரெயின் ரெயின் கோ அவே கம் அவே அதர் டே. நம்மளுடைய பழக்கத்துல என்ன பண்றோம், வீட்டுல நிலா நிலா ஓடிவா அப்படின்னு, இல்லைன்னா வருண பகவான் நினைச்சு மழையே இன்னைக்கு வரணும் நம்ம வேண்டுறோம், மழையே வரணும்னு வச்சு வேண்டுறோம். சூரிய பகவானே இன்னைக்கு நிறைய சூரிய ஒளியை கொடு, நிறைய மழையை கொடு நம்ம வேண்டுறோம். அதை விட்டுட்டு ரெயின் ரெயின் கோ அவே அனதர் கம் அகைன் அனதர் டேன்னா அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல சின்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம கத்து கொடுக்கறதுலயே இருக்கு. அதாவது நிறைய லாங்குவேஜ் எடுத்து கத்து கொடுக்கும். அம்மா அப்பா வேற வேற லாங்குவேஜ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, பாட்டி தாத்தா கூட இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அதனால குழந்தை இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போறது, இங்கிலீஷ் கத்துக்கிறது ஸ்கூல்ல அப்படின்னுட்டு அந்த இங்கிலீஷ்ல கத்து விடுறதுன்னு அதுகிட்ட பேசாம இருக்கக்கூடாது. அதனால ஆனால் பாட்டி தாத்தாக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சதுன்னா குழந்தை ஸ்கூல் இங்கிலீஷ்ல கத்துக்கிறதுன்னுட்டு கூட நீங்க அந்த குழந்தைகிட்ட வீட்டுல வந்தாலும் தாய்மொழியில பேசாம இங்கிலீஷ்லயே பேச கத்து கொடுத்தீங்கன்னா அது என் தாய்மொழி கத்துக்கூடாது. நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ்ல எழுத படிக்க தெரியாது அப்படின்னு பெருமை கிடையாது. அது நமக்கு இகழ்ச்சி தான் அது. என்னுடைய தாய்மொழி எனக்கு தெரியாதுன்னா பெருமை கொள்ளணும். ஆனா இந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல்ல போறச்ச நிறைய பசங்க இருப்பாங்க, பலவித பாஷைகளை பேசுற பசங்க இருப்பாங்க. அது கூட பழக பழக அவங்களுக்கு தெரியாம இந்த பழைய மற்ற மொழிகளை கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏஜ் இதுதான். எது சொல்லி கொடுத்தாலும் அப்படியே கத்துக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை நிறைய பார்த்தீங்கன்னா மொசாட் ஆஸ்திரேலியால பிறந்தவர் 3 வயசுலயே he could compose கன்சர்ட் அப்படின்னு சிம்போசியம் இல்ல எழுதுறதுக்கு கம்போஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி நம்ம நாட்டு குழந்தைகளும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சைல்ட் ப்ராடகின்னு குழந்தைகளுக்கே அதிசயமான குழந்தைகள் அப்படின்னுட்டு நிறைய பார்த்துருக்கோம். அதே அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து பாஷைகள் நிறைய தெரிஞ்சு, ஒரு குழந்தைக்கு வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அவங்க பேர் வரும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நிறைய பாஷை தெரியும், சின்ன குழந்தை நிறைய பாஷை தெரியும். கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுன்றதுக்கு அது அந்த பெயர் போறதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணது எப்படின்னா நிறைய லாங்குவேஜ், வேற வேற லாங்குவேஜ், வேற வேற நேஷனாலிட்டியில இருக்கிறவங்கள நிறைய கடை வைக்க சொன்னாங்க. இந்த குழந்தைய ஒரு கடைக்கா போய் அவங்களுடைய லாங்குவேஜ்ல பேசி தனக்கு வேண்டிய பொருளை வாங்குறதுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. எல்லா கடைக்கும் போய் கடை வச்சிருக்கிறப்ப யாரு எந்த நாட்டுக்கு எந்த மொழி தெரியுமோ அவங்களுடைய மொழியில பேசி அந்த குழந்தை சாமான் வாங்கிச்சு. இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசுல நடந்ததே ஒண்ணு சொல்றேன். எங்க வீட்டுல என்னுடைய அக்காவினுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க அக்கா தங்க 2 பேரும் நல்லா பாடுவாங்க, கச்சேரி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுல கிராம்ஃபோன் உண்டு, அதுக்கு கொண்டு வந்தாங்க. அக்கா தங்க 2 பேரும் வந்துட்டு சின்ன குழந்தை ஒண்ணு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட கூட்டினோம், கடைசி தங்கி கூட்டின்னு வந்தாங்க. அந்த பாட்டு வந்து எங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாரும் நாங்க எங்க அம்மா எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஆச்சு அந்த குழந்தைய பத்தி சொன்னாங்க. இந்த குழந்தை வந்து என்னோட தங்க கடைசி தங்க, இவ வந்து இந்த வயசுலயே நல்ல எந்த ராகம் பாடினாலும் உடனே ராகத்து பேரை சொல்லிடுவா அப்படின்னு. நாங்களும் உட்காந்து கேட்டோம். அவ சொல்ல ஒரு ராகத்தையும் அவங்க அக்கா பாடுறாங்க, ராகம் பேர் சொல்லுது. அவளை யார் தெரியுமா அது, கலைவாணின்னு பேர். அந்த காலத்துல அந்த குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு
எங்க ஸ்கூல்ல தான் 3ஆம் கிளாஸும் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா. அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். கலைவாணி இப்ப வாணி ஜெயராம் நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அந்த வாணி ஜெயராம் தான் அந்த காலத்துல அந்த 3 வயசுலயே 3, 3 1/2 வயசுலயே அவளுக்கு வந்து எல்லா ராகமும். ஏன்னா அக்கா அம்மார்கள் வந்து பாட்டு கத்து வச்சு கூட இருந்து 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 நிறைய கத்துட்டு இருந்தது. அவன் காதுல விழுந்தத அப்படியே மனசுல, அதாவது பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவ். பிரெயின் வந்து வளர்ற பிரெயின் வந்து மூளை. இதுல வந்து நீங்க எவ்வளோ புகுத்தினாலும் அது புரிஞ்சுக்கும். ஆனா இது நம்ம செலுத்துற விதம் இருக்கு. ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு எதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம அதுக்கு வேண்டிய என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. தாய்க்கு நல்லா தெரியும் இந்த குழந்தைக்கு இதுல விருப்பம் இருக்கு, இதுல விருப்பம் இருக்குன்ட்டு. ஒரு சின்ன குழந்தை திருக்குறள் முழுத்து சொல்லுது. ஒரு சின்ன குழந்தை ஆர்ச்சரியில நல்ல ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நிறைய இப்போ பிரக்யானந்தா இருக்கா இல்லையா, சின்ன குழந்தையில இருந்தே அதுல செஸ்ல விளையாடி 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 இப்போ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டான். அந்த மாதிரி குழந்தைகள் சைல்ட் ப்ராடஜின்றாங்க இல்லையா, அறிவுக்கு அதிசயமான குழந்தைகள். இதெல்லாம் சின்ன வயசுல மனசுல ஊறினதுனால இந்த ப்ரோக்ராம் எண்டால இந்த ப்ரோக்ராம் முடியடிச்சேன். நம்மளுடைய அசோசியேஷன்லயே ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பர், நம்ம அசோசியேஷன் தொடங்குறச்சியை பிடிச்சி இருக்காங்க ஒருத்தர், மிஸ்ஸஸ் சரஸ்வதினுட்டு இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த ப்ரோக்ராம் முடிக்கச்சு கடைசியில அவங்களுடைய பேத்தி என்ன பண்ணிட்டு 3 வயசுல அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மொழிகள் வந்து கத்துக்கிறதுல வந்து குழந்தைகள்ல இருந்தே தொடங்கலாம். இந்த எனக்கு 2 லாங்குவேஜ் போறோம், ஒரு லாங்குவேஜ் போறோம், 3 லாங்குவேஜ் ஸ்கூல்ல வந்து அனாவசியமா குழந்தைகளை துன்புறுத்தாதீங்க. 3 லாங்குவேஜ் படிச்சுன்றதுலாம் தேவையில்லை. எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். மூளை வளர்ற மூளைக்கு நியூரான் நர்சல் இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் ஏற்று மனசுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். பின்னாடி வேணும்ன்றது அது கொண்டு வரும். இப்பவே அதிசய குழந்தைகள் ஒரு 10 வயசு குழந்தை வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கும், மேத்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது வந்து சின்ன குழந்தைகள்ல இந்த மாதிரி பிஹேவியர் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும், நடத்தைகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல இந்த மணிப்புர சக்கரா வளரும் போது ஒரு பாதிப்பு ஏற்பட்ட என்னெல்லாம் இருக்கும். இப்ப முதல்ல சொன்னேன் நடக்க ஆரம்பிக்குதுன்னு. நடக்க ஆரம்பிக்கச்ச ஓடி விளையாடும். நடக்கிறதுன்னா சும்மா நடக்கல, ஓடி விளையாடி எல்லாம் பண்ணும். அந்த குழந்தைய நீங்க வந்து எல்கேஜி யூகேஜி இல்ல ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் அந்த மாதிரி எதனா சேர்த்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் 20 குழந்தை 30 குழந்தைய ஓடி விளையாட விட்டுட்டு அதுக்கு அடிப்பட்டதுன்னா என்ன பண்றது, அந்த பாரத்தை குறைச்சிக்கிறதுக்கோசரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல உட்கார வச்சு சின்ன சின்ன ரைம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இப்ப எல்லா குழந்தைகளும் ஒரே டைம்ல உட்காராது, விளையாடுற டைம். சில குழந்தைகள் என்ன பண்ணும், ஓடி விளையாட ஆரம்பிக்கும். இந்த டீச்சருக்கு என்ன பண்ணும், இது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்ற குழந்தைகள்லாம் இந்த உட்கார வச்சா இது மட்டும் ஓடி விளையாடுது அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைய கூப்பிட்டு கூப்பிட்டு உட்காருன்னு இருக்காங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நான். என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் வச்சு சின்ன குழந்தைய கைப்பிடிச்சுன்னு வந்தாங்க. நான் அவங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதான்னு நினச்சிட்டு, என்னம்மா அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு, இல்லை இந்த குழந்தைக்கோசரம் வந்திருக்கேன் அப்படின்னா. என்ன குழந்தைக்குன்னா அவனே கேளுங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டப்போ அந்த குழந்தை சும்மா கையை அப்படி நீட்டினா அந்த குழந்தையனோட முழங்கையில கீழே ஒரு பெரிய ஸ்கார் இருந்தது. அதாவது தீப்பொன் காயம் இல்லையா, அது இருந்தது. நான் அந்த குழந்தை வந்து முகம் அப்படியே சோகமா இருந்தது. கொஞ்ச நேரம் பேசினா அழுதுருவா மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. கையை மட்டும் காமிச்சிட்டு பேசாம இருந்தது. அப்புறம் பெரியவங்களை கிட்ட கேட்டேன், என்ன அந்த அம்மா கிட்ட கேட்டேன்னா, என்னம்மா அப்படின்னா, என் பேரன் அவன் அம்மா பேங்க்ல, அவங்க அம்மா அப்பா பேங்க்ல இருக்காங்க, இந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல போயிருக்கோம், ஒரு இடத்துல உட்கார மாட்டான்னுட்டு கம்ப்ளைண்ட், அப்பப்போ அடிக்கடி கம்ப்ளைண்ட். எங்க அம்மாவை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருவாங்க நிறைய தரம். இப்போ என்ன இருக்கு, ஒரு தரம் கூப்பிடுற வச்சு இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுதான் கடைசி தரம் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி குழந்தை ஒரு இடத்துல உட்கார்றத அடுத்த தரம் நான் டிசி கொடுத்துருவேன், வேற ஸ்கூல்ல கொண்டு போயிடுங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு, தன்னை கூப்பிடுறாங்களே, இந்த குழந்தை பிஹேவ் பண்ண மாட்டேன்றது,
அப்படி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றதுன்னுட்டு ஒரே சரிட்டு குழந்தைய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து கடிகடன் உள்ள நுழைஞ்சு கிச்சன்ல அடு கரண்டி இருக்கு இல்லையா, அது கரண்டி கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த பிடியை வந்து நெருப்புல காய்ச்சி சுடிச்சுட்டு அந்த கை மேல வச்சுட்டோம். குழந்தைக்கு என்ன தெரியும், உட்காரணும் தெரியுமா, ஓடணும் தெரியுமா, அப்படியே அலறமா குழந்தை வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டு போயிட்டு படுத்துட்டேன். இது குழந்தைக்கு வந்து அழுது பேசாம இருந்துச்சு. அப்புறம் இவங்க வெக்கேஷன்ல இந்த குழந்தை கூட்டின்னு வந்திருக்காங்க. இந்த காயத்தை பார்த்துட்டு அவங்க பாட்டி வந்து அலறிட்டா, இப்படியாடி குழந்தைய பண்ண அப்படின்னுட்டு. இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், இப்ப இந்த காயம் வந்து ஆறல ஒண்ணு ஸ்கார் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு புண்ணு, ஆறாத காயம். இந்த ஆறாத காயம் வந்து மனசுலயும் படிஞ்சு அந்த காயமா மாறும். இப்ப பெரியவனா என்ன ஆகும், இந்த காயம் வந்து மனசுல படிஞ்ச காயம் வந்து அம்மா அப்பாவும் வெறுக்க ஆரம்பிக்கும், டீச்சரையும் வெறுக்க ஆரம்பிக்கும், மற்ற பசங்க இருந்தாங்க இல்லையா கூட இருந்தவங்க இந்த பையன் ஆடுறத பார்த்துட்டு சிரிச்சு கேலி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மேலேயும், அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்ற சர்க்கிளே இல்லாம போகும். இந்த மாதிரி ஆகும். அடுத்தது வந்து ரொம்ப கண்டிக்கிறது, தேவையில்லாம இதை பண்ணாத அதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னுட்டு ஒரு மிலிட்ரி ரேஜம் மாதிரி ராணுவ பயிற்சி முகாம் மாதிரி பண்ணிட்டு கண்டிக்கிறது. குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய மூளைக்கு வந்து எஸ் நோ அதுக்கு வித்தியாசம் தெரியும், மூளைக்கு வித்தியாசம் தெரியாது. இது பண்ணாத இது பண்ணுனா அது மூளைக்கு அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால நீங்க நோன்ற வார்த்தையை எடுத்துட்டு இதை பண்ணு எதை நீங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது பாசிட்டிவா இந்த மாதிரி பண்ணுமா இப்படி பண்ணுமா அதட்டி வேலை வாங்குறத விட நல்லதனமா சொன்னா குழந்தைக்கு டெஃபினட்டா கேட்கும். நம்ம என்ன பண்ண, அங்க போகாது, இந்த புக் எடுக்காது, இதை எடுக்காது, அதை எடுத்தானே கீழே உடஞ்சிரும். நம்ம நெகட்டிவாவே பேசி பேசி அதுவும் அதட்டி குழந்தைகளுக்கு பேசினாக்கா அதுக்கு வந்து ஒரு பிடிவாதம் ஜாஸ்தி ஆகும். பிடிவாதம் இந்த கண்டித்தல் ஜாஸ்தியாக ஆக அதுக்கு வந்து மனசு வெறுத்துரும். அதே மாதிரி கண்டிப்பு, அதே தான், கண்டிப்பு ஜாஸ்தி இருந்தா குழந்தைகளுக்கு மனசு வெறுத்துரும். அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பு ஜாஸ்தி இருந்து இது பண்ணாதேன்னா பண்ணக்கூடாதுன்னு மனசுல ஒரு கூச்சம் வந்து தன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இதுல வந்து தனிமையை விரும்பும், இல்லைன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னால இயலாமை பெரியவனான காமிக்கும். அதே மாதிரி தனிமை, ஆதரவற்ற நிலைமை என்னன்னாக்கா இப்ப நிறைய சுனாமி வந்து என்னாச்சு, பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் இருக்கு, ஒரு அப்பா இழந்த குழந்தைகள் இருக்கு, இல்லைன்னா சின்ன வேற சுனாமின்னே இல்லை, வேற சின்ன குழந்தைகள்லயே வந்து ஒரு குழந்தைய வந்து அம்மா அப்பா சண்டை போட்டு 2 பேரும் சண்டை போட்டு ஜெயில போட்டுருவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து தனிமையில விட்டுறாங்க, ஆர்ஃபனேஜ்ல கொண்டு சேர்க்கிறாங்க, ஆதரிச்ச குழந்தைகளை கொண்டு சேர்க்கிறாங்க. அப்ப ஆகும், அம்மாவனுடைய அன்பு இல்லை, அப்பாவனுடைய அன்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு மனோபாவம் உண்டாக்கி அதுக்கு வந்து தனிமையை அனுபவிக்கிறது, ரொம்ப கஷ்டத்தோட அனுபவிக்கிறது. அதே மாதிரி தனிமைன்றது என்னன்னா, ஒரு அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இப்ப நிறைய ஏழ்மையில இருக்கிறவங்களோ பணம் இருக்குதோ எது ஆனாலும் முக்காவாசி பேர் அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அப்படி இல்லைன்னாலும் அம்மா வந்து 2-3 குழந்தைகள் இருந்தா அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு அப்பாவையும் வெளியில ஆஃபீஸ் போக அனுப்பிச்சுட்டு இந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து கவனிக்கிறாங்க. அது வரைக்கும் அது தனிமை இருக்கு. இல்லைன்னா குழந்தைக்கு வந்து ஒரு கேர்டேக்கரோ இல்லை பேபி சிட்டர் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பேர் வச்சு வைக்கிறாங்க, ஆள் வைக்கிறாங்க, குழந்தைய பார்த்துட்டு 2 பேரும் வேலைக்கு போட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த அம்மா வந்து அவங்களுக்கு வேண்டிய டிவியை பார்த்துட்டோ வேற வேலையை பார்த்துட்டோ என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை வந்து தனியா உட்காந்துட்டு ஓடி விளையாடுற குழந்தை விட்டு தனிமையா உட்காந்துட்டு என்னையோ அப்படி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தனிமையை வந்து பின்னாடி வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை முன்னாடியே கொடுக்கும். தனிமையை வந்து தனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, தன்னால ஓடி விளையாட முடியாதுன்ற காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து அது வேற மாதிரி பின்னாடி பின்விளைவுகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி சோம்பல், எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே படுத்துட்டு இருக்கோம், ஓட முடியாது, வெளிய முடியாது, ஒபேசிட்டி, வயிறு பெருசு, பெரியவனானாலும் கை கால் வலிமை இல்லாம அப்படியே இருக்கும், சோம்பல் இருக்கும், வேற வேலைக்கு போக தோணாது, அப்படியே வேலைக்கு போகிறதுக்கு தோணலைனாலும் சோம்பேறித்தனம் வேலைக்கு போகிறதுக்கு, அதனால ஆல்கஹால் அந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து நல்ல திறமையுள்ள குழந்தை, அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு,
எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்க, சொந்தக்காரங்கள்ல. இந்த குழந்தை வச்சா பத்தியா, அந்த குழந்தை எப்படி பண்ணுது பத்தியா, இந்த குழந்தை எப்படி பண்றது பத்தியா அப்படின்னு நம்மளுடைய குழந்தைய ஒரு கீழ் திறமா பேசி அந்த குழந்தை பெரிய ஆள மாதிரி பேசி பேசி இந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய இயலாமே உணர முடியுது. அதனால வந்து பின்னாடி பெரியவன் அனுப்புறேன் இதே மாதிரி வளர்ந்ததுனால தனக்கு ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும். இல்ல வேற விதமாலும் அதனுடைய வளர்ச்சி பருவத்துல வேற விதமா ரியாக்ஷன் இருக்கும். இப்போ குழந்தைகளை வந்து அது முதல்ல சொன்னல தீக்காயம் பட்ட குழந்தை, அந்த குழந்தை பெரியவன் என்ன ஆகும், மறுட்டுத்தனம், என்ன அந்த மாதிரி அடிச்சாங்க உதச்சாங்க அப்படி பண்ணா இப்படி அந்த வெறுப்பு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து மறுட்டுத்தனம். இப்ப பார்த்துருக்கீங்கல்ல, இப்ப சின்ன குழந்தைய ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குதுங்க, கொத்தி குத்து எல்லாம் பண்ணுது. ஸ்கூல்ல கூட பிஹேவியர் பார்த்துருக்கீங்கல்ல, டீச்சர் அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு. அந்த மறுட்டுத்தனம் எல்லாம் இந்த மாதிரி பெரியவனால வரும். அதாவது தன்னால முடியல அப்படின்னு சின்ன வயசுல பண்ணத முடியும் அப்படின்றது என்ன பண்ணுவோம், தனக்கு முடியாததை வந்து முடியும்னு காமிக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் தான் தான் பாஸ், நான் தான் பெரிய ஆளு அப்படின்றதுக்கு பண்ணும். இல்லைன்னா தேவைக்கு அதிகமான ஆசையை உண்டு பண்ணி எந்த வழினாலும் பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஆசையும் உண்டாகும். அதுக்கப்புறம் கோவம் தேவையில்லாம அந்த அம்மா அடிச்சது டீச்சர் அடிச்சது எல்லாம் பழசெல்லாம் மனசுல ஊறி ஊறி தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் கோவம், வெறுப்பு, எல்லாருக்கிட்டையும் கோவம். அதான் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க இவங்க கிட்ட, அந்த மாதிரி இருக்கிற நிலையும் உண்டாகும். இல்லைன்னா உனக்கு நீ ஒண்ணுமே உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்க்கிற குழந்தைக்கு வந்து அந்த இயலாமைன்ற மனசுல பெரிய நல்லதும் இந்த மாதிரி தோணி தோணி மனசை வந்து ஒரு ஒரு இடத்துல நிற்காது, அலைப்பாயும், ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்னாகும், வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்க முடியல. கல்யாணம் ஆனாலும் வீட்டுல மனைவி கூடவோ குழந்தைகள் கூடவோ இல்லை வீட்டுக்குள்ள வந்து டிவி பார்த்துட்டோ அப்பா அம்மா கிட்ட பேசியோ இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமா இருக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷம்னா எங்க, வெளியில தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு பாருக்கு போய் குடிச்சிட்டு இதே பழக்கம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் குடிப்பழக்கம் அப்படியே வந்துடும். இந்த மாதிரி அவரை வந்து நம்பி இந்த மாதிரி இருக்கிறதுனால குடிப்பழக்கிறதுனால ஒரு நம்பி அவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்க முடியாது. பெரிய மேனேஜர் இருக்காரு, சிஇஓ இருக்காரு, இவரை நம்பி ஒரு வேலையை பொறுக்க முடியும். அதனால அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, ஒரே நிலையில இருந்துட்டு தன்மையிலேயே வெறுப்ப உண்டாகும் அவருக்கு. அப்புறம் சாப்பாட்டு இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே நான் எல்லாருக்கும் பெரியவங்களோ குழந்தைகளோ சொல்றேன், சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வேர் முக்கியம். வேர்னால நம்ம உயிரோட வரோம், குழந்தை சொல்லியிருக்க மூலாதாரம். அதுக்கப்புறம் இந்த நீர்னால தரையில படுத்துட்டு இருந்துட்டு வந்து கொஞ்சம் ஏந்தி நடக்க ஆரம்பிக்குது நீரினுடைய சக்தினால. அதுக்கப்புறம் சூரியனுடைய சக்தி வெப்பத்தினால இன்னும் கொஞ்சம் பலம் வருது. இந்த மூணும் அந்த வெப்பத்தினால அந்த அதை சார்ந்த உறுப்புகள் இல்லையா, ஜீரண மண்டலம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், நல்ல வேலை செய்யுது. இதனால வேலை செஞ்சது இப்ப வந்து அந்த நியூட்ரிஷன்றது தேவைக்கு வேண்டிய ஊட்ட சக்தி எல்லாம் நிறைய நல்லா கொடுத்து வளர்த்தீங்கன்னா பிற்காலத்துல அந்த குழந்தை நல்லா வளரும். இப்ப என்ன பண்றோம், குழந்தையோட ஸ்கூல்ல கொண்டு விடுறச்ச அதுக்கு காலை சிற்றுண்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்காம குழந்தைகளுக்கு வந்து அவசரமா 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு ஒரு பாலோ ஜூஸோ என்னமோ கொடுத்துட்டு கையில பேக் பண்ணி ஸ்கூல்ல போன உடனே சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தனிமையில உட்காந்து சாப்பிடுறது பிடிக்காதோ என்னமோ, இல்ல பிடிச்சதாலும் வேண்டா இருப்ப, இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி. அதனால என்ன ஆகும், சாப்பிட குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அந்த 7ல இருந்து 9 வரைக்கும் நம்மளுடைய இறைப்பை வந்து நல்ல வேலை செய்யும். அப்பதான் பியூர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நல்லா சுரக்கும். அந்த சுரக்கரிச்ச இந்த சுரக்கரிச்ச என்ன ஆகும், அந்த கூடவே அதுக்கு வேண்டிய சிறப்பு என்சைம்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஜீரணம் சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்டா நல்ல சிற்றுண்டிய நல்லா ஜரிக்கிறதுக்கு வேண்டிய தேவையான செக்ரிஷன்ஸ் அதெல்லாம். ஆனா 7ல இருந்து 9க்குள்ள அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாலிடா ஒரு இட்லியோ உப்புமாவோ இல்லைன்னா பிரெட்டோ
வேற எதனா சாலிடா கொடுக்காம நீங்க வெறும் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல ஜீரணம் ஆயிட்டு யூரின் வழியா வெளில வந்துடும். ஆனா இந்த இரைப்பையில போடுற சாப்பாடு வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுல தங்கி நல்லா ஜெரிச்சு அதுக்கு உள்ளுக்கு வேண்டிய நியூட்ரிஷன்லாம் கிரகிச்சு சிறுகுடல் வழியாக போய் லிவருக்கு போய் அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் அது தெரியாது. ஆனா அந்த 1.5 மணி நேரம் அந்த இறையில இருக்கிறதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 நம்மளுக்குள்ள சாலிடா கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா அது குழந்தைகளுக்கு போற குழந்தைகளுக்கு அங்க போய் அந்த இறைப்பில ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரெட் ஆகிறதுல எரிச்சல் வரும். குழந்தைகள் சாப்பிடாதனால அது என்ன ஆகும், வயிறு காலியா இருக்கும். வயிறு எரிச்சல் அந்த ஆசிட்னால செக்ரேட் ஆகும். அதுக்கு வலின்னு சொல்ல தெரியாது, அழுவும். இல்லைன்னா அப்படியே வயிறு காலியா இருக்கிறதுனால அது மாதிரி சோம்பலாயிட்டு இல்லைன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். டீச்சர் என்ன பண்ணாங்க, ஏன் தூங்குற, ஏந்திரனாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. நான் காலையில டிஃபன் சாப்பிடல, என்னால வயிறு காலி சொல்ல தெரியாது. இதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட்டாயம் குழந்தைகளுக்கு 7 நம்மளுக்குள்ள குடிச்சிட்டு அனுப்பணும். மத்தியானம் லஞ்சு ஒன்று கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த பிரேக்ஃபாஸ்ட் அது சரியா செய்யலைன்னா குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி சரியாவே இருக்காது. அதனால வர்ற ப்ராப்ளம் வந்து பின்னாடி இல்ல அப்ப குழந்தைகளுக்கு அசிடிட்டி இல்லை குழந்தைகளுக்கு வயிற்று வலி அடிக்கடி வரும். பெரியவங்களானாலும் அப்படியே நிற்கும், அல்சர் வரும். அதுக்கப்புறம் பெரியவங்களானாலும் அது அப்படியே சேர்ந்து சேர்ந்து கேன்சரான கிரகிக்கிற தன்மை வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்டு. அதுலேருந்து லிவருக்கு போகுது இல்லையா, லிவர் வந்து நச்சுப்பொருள்கள் எல்லாம் கழிச்சு வெளில எடுத்துரும். நமக்கு வேண்டாத பர்கரும் அந்த மாதிரி கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு வேண்டாதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஜங்க் ஃபுட்டுங்க. ஜங்க்னா குப்பை தொட்டிக்கு போட வேண்டிய அது குப்பை தொட்டிக்கு போட வேண்டிய சாப்பாடு மாதிரி அது ஜங்க் ஃபுட்டை நம்ம கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணும், லிவர் வந்து நச்சு பொருள்லாம் வெளியில ஏற்றி வச்சா லிவருக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். சாதாரண நம்ம சாப்பாட்டுல சில நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் இருக்கு, அது வேண்டாததை அது வெளியில தள்ளும். வேண்டியதை கிரகிச்சு ஸ்டோர் பண்ணும். அதுதான் லிவர்னுடைய வேலை. இப்ப நம்ம தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாம் கொடுக்க கொடுக்க லிவர் வந்து ஓவர்லோட் ஆகி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி லிவர்ல கல்லீரல புண்ணாடுது, ஹெப்படைட்டிஸ்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும், சிரோசிஸ்ன்னு ஒரு வியாதி வரும். அதுக்கப்புறம் அந்த லிவரை கட் பண்ணி சேர்த்து வச்சு சர்ஜரிலாம் பண்றாங்க இல்லையா, லிவர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்ட்டு. லிவர் வந்து ஒரு அபூர்வமான உறுப்பு. அதுல என்ன, அதுக்கு வேண்டிய செல்லை அதுவே உற்பத்தி பண்ணி சேர்த்துக்க வேண்டிய உற்பத்தி பண்ணி வேண்டாத செல்லு வெளியில போக போக தானே மறுபடியும் மறுபடியும் அந்த செல்லை உற்பத்தி பண்ணி அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு நல்ல கெப்பாசிட்டி லிவருக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், லிவரை கொஞ்சம் கட் பண்ணி லிவர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு பண்ணா அது ரொம்ப நாளைக்கு தாங்காது, மறுபடியும் மறுபடியும் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ இது சேர்ந்தது வந்து இன்னொரு வியாதி பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ் வந்து இடியோடினர்ஜிலேருந்து ஒரு பாகம். அதுல வந்து அது நம்ம இலை மாதிரி ஒரு ஆர்கன் காமிச்சோம் இல்லையா, அந்த லிவர்ல வந்து பேன்கிரியாஸ்ல வந்து ஒரு சின்ன குரூப், அதுலேருந்தே ஒரு சின்ன குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஐலெட்டின் பேரு. அதுல வந்து 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, ஆல்பா பீட்டா டெல்டா செல்ஸ். அந்த பீட்டா செல்ஸ் தான் கிளைகோஜன் இன்சுலினை உற்பத்தி பண்ணும். இந்த இன்சுலின் உற்பத்தி பண்ற செல்லு வந்து நம்ம பெரிய ஆர்கன் காமிச்சதுல பேன்கிரஸ் இலை வடிவத்துல அதுக்குள்ள சின்ன குரூப் ஆஃப் செல்ல ஒரு செல் அது. அது அந்த ஒரு டைப் ஆஃப் செல் வந்து இன்சுலின் செக்ரட்டரி. இதை வச்சுட்டு இவங்க டயபெட்டிஸ்ன்னுட்டு பெரிய பெரிய மாளிகை மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டயபெட்டிஸ்ன்ற வந்து எல்லாருக்கும் வராது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, குழந்தைகள்லேருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு கத்து கொடுக்கணும். சாப்பிட்றது நல்ல சத்துள்ள உணவா கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அது கொடுக்கறச்ச இந்த வாயில கொஞ்ச நேரம் மெல்லணும். அந்த வாயில வச்சு மெல்ல 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 அரைக்கணும். அரைக்கறச்ச அந்த கடிச்சு மெல்ல வச்சா அதுல ஒரு சலைவான ஒரு செக்ரேஷன் இருக்கும், அது அது சுரக்கும். அந்த சலைவாவோட செக்ரேஷன் நம்ம இட்லியில் அரைக்கச்சு தண்ணி போட்டு போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சலைவா உள்ளுக்குள்ளேருந்தே வருது. இது அரைச்சு நம்ம மெதுவா விழுங்கினோம்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு கத்து கொடுக்கணும். கொஞ்ச நேரம் வாயில வச்சுக்கோ, கடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா அது மெதுவா கடிச்சு சாப்பிட பழகும். அது அது உள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள போறச்ச
பாதி ஜீரணம் ஆன சாப்பாடு வந்து வயிற்றுக்கு போகுது. அப்ப என்ன ஆகும், அதுக்கு இரைப்பைக்கு தேவைக்கு அதிகமான வேலையை நம்ம கொடுக்கறது இல்லை. இப்ப இதே டைம்ல என்ன ஆகும், நமக்கு வந்து மனசுல சாதாரணமா சொல்றேன், ஒரு மனசுல வந்து ஏதோ எங்கேயோ நடக்குது. நமக்கு ஏதோ நமக்கு உள்ளுணர்வு எங்கேயோ என்னமோ நடக்குது, தேவையில்லாம ஏதோ நடக்க போகுது, கெட்ட சகுனம் இருக்கு, கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம மனசுல அப்படி போன உடனே எந்த பாகம் நம்மளுடைய பாகத்துல வயிறு வந்து ஒரு கலக்குது. ஏன்னா மணிப்புர சக்கரா இம்மிடியா நம்ம மனசுல இருக்கிறத மணிப்புர சக்கரம் தான் தாக்குது. மணிப்புர சக்கரானுடைய இயக்கம் வந்து தாக்கப்படுறதுனால அது சேர்ந்த கிளாண்ட் என்னது, pancreasல இருக்கிற இன்சுலின் செக்ரேட்டிங் செல்லை தாக்குது. இன்சுலின் செக்ரேட்டிங் செல்லை தாக்கின உடனே என்ன பண்ணுது, இது வந்து ஒரு பெல் அடிக்கிற மாதிரி லிவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, கல்லீரலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. கல்லீரலுக்கு சிக்னல் கொடுத்த உடனே என்ன பண்ணுது, அதுக்கு வந்து சேமித்து வைக்கிற ஆர்கன உறுப்பு அது. அது என்ன பண்ணுது, இந்த ஆளுக்கு வந்து மனசுல கலக்கம் இருக்கு, அவனுக்கு நிறைய இதை தாங்கறதுக்கு சக்தி வேணும்னு என்ன பண்ணுது, இந்த சேர்த்து வைக்கிறது கிளைக்கோஜனை கார்போஹைட்ரேட்டை சுகரா மாத்தி சர்க்கரையா மாத்தி உடனே என்ன பண்ணும், பிளட் சர்க்குலேஷன்ல ரத்தத்துல அனுப்பிச்சிடும். ரத்தத்துக்கு அனுப்பிச்ச உடனே சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அப்படி சர்க்குலேட் ஆச்சு. வெளியில இருக்கிற டயபெட்டிஸ்க்கு என்ன பண்றாங்க, ரத்தத்தை கொஞ்சோண்டு எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. உனக்கு டயபெட்டிஸ் என்னது, சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கு, உங்களுடைய லிவர் வந்து சுகரை ரிலீஸ் பண்ணி பிளட்ல அனுப்புறதுனால உனக்கு சுகர் வந்து ஜாஸ்தி ஆகுது. சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா உனக்கு சக்தி அதிகமா இருக்கு, உனக்கு மனசுல குறை இருக்கு, அதை தாங்கறதுக்கு நான் சக்தி கொடுக்குறேன்னு நம்ம பாடி சொல்லுது. அத அவங்க என்ன பண்றாங்க, உனக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னுட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன சொல்றேன், மனசு வந்து கலங்கக்கூடாது, மனசு வந்து எப்பவுமே சாந்தியா இருக்கணும், மனசு அமைதியோட. ஏன்னா எதுவுமே நம்ம கையில கிடையாது. நேற்றுன்றது வந்து பெரிய ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நேற்றுன்றது வந்து அது நம்ம நேற்றுக்கு போக முடியாது, பழசுக்கு போக முடியாது. நேற்றுன்றது வந்து ஒரு கிராஸ் டு செக்கை கிராஸ் பண்ணா அதுக்கு வேலிட் கிடையாது. நாளைன்றது நிரந்தரம் கிடையாது, ப்ராமிசரி நோட், அதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்று நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா இந்த மனசு வந்து கலங்காது. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மனசு கலங்கிறது. இந்த மனசை வந்து நீங்க எப்பவுமா அமைதியான சூழ்நிலையில வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசு வந்து எப்போ அமைதியான சூழ்நிலை இருக்கோ அப்போ வந்து சுகர் லெவல் நார்மலா இருக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரும் இதே மாதிரி. பிளட் ப்ரெஷர் வந்து எப்படி ஏறுது, உங்களுக்கு மனசுல ப்ரெஷர் ஜாஸ்தியான பிளட் ப்ரெஷர் வருது, டென்ஷன் ஜாஸ்தியான ஹைப்பர் டென்ஷன். மனசு தான் எல்லாத்துக்குமே முக்கியம். இந்த மனசை வந்து நல்ல நிலையில ஆரோக்கியமான நிலையில பாசிட்டிவா வைக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது. இந்த இவ்வளோ சொல்றது வந்து மணிப்புர சக்கரா வந்து நம்ம விஸ்டம் வயசு அறிவை வளர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு மணிப்புர சக்கரா. எந்த மனசுல கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்டாலும் மனசு வந்து உடனே மணிப்புர சக்கராவுக்கு சிக்னல் கொடுக்கறது. மணிப்புர சக்கரா உங்களுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய சுகர் இன்க்ரீஸ் பண்ணினாகும் உங்களுக்கு சக்தி நிறைய கிடைக்கும். நீங்க மனசுல குறைய வச்சு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சோகமா இருக்கு, சோகம் இல்லை, உடம்பு தளர்ந்து போச்சுன்னு வந்து ட்ரிப்ஸ் சுகர் ஏற்றுறாங்க, அவ்வளோ சலைன் ஏற்றுறாங்க. அதுக்கு பதில் நம்மளே சுகர் ஏற்றிக்கிட்டு நம்ம பயத்துக்கு போக்கிட்டு நார்மலாக இருந்தோம்னா சுகர் லெவல் குறையாது. டயபெட்டிஸ் வந்து டிசீஸே கிடையாது, மனசு எப்போ கலங்குறதோ டயபெட்டிஸ் வரும். அதனால உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய மனசு, அது வந்து இந்த மனசுன்றது வந்து மணிப்புர சக்கராவை சேர்ந்தது. ஆனா இந்த மனசு மணிப்புர சக்கராவை பெரியவனானக்கு அப்புறம்தான் பண்ணணும் இல்லை, சின்ன குழந்தைகளே சின்ன குழந்தைகளே சரியான வழியில. அதுக்கு சின்ன குழந்தைகள் வளர்றது யார் கையில இருக்கு, பெற்றோர்கள் கையில இருக்கு. பெற்றோர்கள் வந்து அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அப்ப டீச்சர்ஸ் கையிலும் இருக்கு. டீச்சர்ஸ் கையிலும் இருக்க வச்சு பெற்றோர்கள் கையில வச்சா மற்றவங்க எல்லாம் எப்படி, சுற்றுத்தார்கள்லாம் எப்படி
நம்ம கூட பழகுறாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனசுன்றது வந்து மணிப்புர சக்கரனுடைய வளர்ச்சி. இது வந்து ரொம்ப முக்கியமான பருவம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது உயிரோட இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுவாதிஷ்டான சக்கரம். மூணாவது வந்து மனசை வந்து திடமா வச்சுக்கிட்டு நம்ம சீரண உறுப்புகளையும் நல்ல நிலையை வச்சுக்கிட்டு இது உயிரோட இருக்கிறது சாதாரணமா சந்தோஷம், அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அது சந்தோஷம். அதுக்கப்புறம் சாப்பாடு, சந்தோஷம், அந்த இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறது. இது மூணும் வந்து நம்ம வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நாங்க சாதாரண மனுஷன் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதுக்கெல்லாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பீரியட் வந்து ஞானம் உண்டாகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அநாகத சக்கரம், அது அடுத்த வாரத்துல சொல்ல போறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம உயிரோட வாழறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சாப்பிட்டுட்டு அதுல இருந்து வர நியூட்ரிஷன் வச்சுட்டு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம். மணிப்புர சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம், இது ஃபார் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இது தெரிஞ்சுன்னா போதும். ஆனா இந்த கல்லுல வெட்டி சிற்பம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பாகத்தை பத்தி தெரியாது. ஆனா நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து அவங்க தவம் பண்ணி 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 மூன்றாவது கண் வழியாக உலகத்துல நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சுனாங்க. நம்ம பாடிக்குள்ள இருக்கிறதைய பத்தியும் ஃபுல்லா நல்லா மொத்தமும் தெரிஞ்சுருந்தோம். அதை வந்து அவங்களுக்கு சிற்பிக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, சிற்பம் செதுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்ட்டு அவங்களுடைய அறிவை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி இருக்கணும், தூண்ல வடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தூண் வடிக்கரைச்சா என்ன பண்ணிருக்காங்க, தூண் மனுஷ பாடி அப்படியே இருக்குது இந்த தூண்ல. அதை என்ன பண்ணிருக்காங்க, வந்து கல்லுல ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இப்ப நான் முதல்ல படம் காமிச்சேன் இல்லையா, இது வந்து இப்ப விஞ்ஞான மாடர்ன் சயின்ஸ் ஆங்கில மருத்துவ கல்லூரியில நம்ம படிச்சது. அவங்க படம் போட்டு காமிச்சிருக்காங்க, மிஷினை வச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனா உடலை அறுத்துட்டு இதை பாரு காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிற்பங்கள்லாம் தோணிருக்கு. இதை பாத்தீங்கன்னா இந்த கல்ல வந்து உடல் வயிறு பகுதியில அந்த கல்லை மட்டும் செதுக்கி எடுத்துட்டு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸை காமிச்சிருக்காங்க, உள்ளுறுப்புகள் காமிச்சிருக்காங்க. நான் முதல்ல படம் காமிச்சேன் இல்லையா, ஆங்கில மருத்துவத்தை பத்தி காமிச்சேன், உடல் இறைப்பெல்லாம் அதே பாகங்கள் இங்க இருக்கு. எவ்வளோ உயர்ந்த விஞ்ஞான வளர்ச்சி அந்த காலத்துல நம்ம கிட்ட இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க வேணும்னா பிரவீன் மோகன்னுட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய சிற்பக்கலைகள் எல்லாம் பார்த்து நிறைய இதுல எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காரு. வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, பிரவீன் மோகன். அதுல பாத்தீங்கன்னா அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்காரு. அந்த அந்த நம்மளுடைய விஞ்ஞானம் வந்து ரொம்ப அதீத வளர்ச்சி பெற்றது. அதனால நம்ம இந்தியன் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பழமையான விஞ்ஞானம் ரொம்ப ரொம்ப முன்னேறியது. அதை வந்து போற்றுறதுக்கு வந்து நம்மளுடைய அறிவுத்திறனும் வேணும், கொஞ்சம் ஞானமும் வேணும், கொஞ்சம் நம்மளுடைய கல்ச்சரை நம்ம போற்றணுன்ற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளை பத்தி பெருமை கொட்டணும். அதுக்குதான் இப்ப சந்திராயன் விட்டார்ல, அது 3, அதுல அவர் சொல்லியிருக்காரு, வேதம் சான்ஸ்கிரிட் படிச்சு வேதத்துல இதெல்லாம் இருக்கு நான் பார்த்துருக்கேன், சான்ஸ்கிரிட் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வேதத்திலேயே இருக்கு. இந்த சக்கராவை பத்தி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம் அதுல எல்லாத்துலயும் இருக்கு. அதனால நம்மளுடைய சயின்ஸ்ல வந்து அறிவுபூர்வமானது, நம்மளுடைய சயின்ஸ் அறிவுபூர்வமான நிலையில் இருக்கு. அதை பத்தி போட்டி புகழறதுக்கு நமக்கு திறமை வேணும், நமக்கு ஞானம் வேணும். அதனால இந்த மணிப்புர சக்கராவை பத்தி நிறைய தெரிஞ்சுங்கன்னா உடல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்த வாரம் நம்ம அடுத்த சக்கரா பத்தி என்னுடைய 2 பேத்தியும் இது
சரோடு கத்துக்கிறா. பெரிய சின்னவ வந்து சரோடு கத்துக்கிறா இப்போ. இது போட்டோ. இந்த மணிப்பூர சக்கரத்துல நிறைய குணங்கள் இருக்கு. நீங்க வந்து நான் ஒரே நிமிஷம், குழந்தை வந்து நிலா வந்து 3 வயசுல தொடங்கினா அதை பத்தி சொல்லுங்க. அதான் அதுதான் சொல்றேன் இப்போ. இல்ல டாக்டர் வந்து எல்லா விதமான இதை பத்தி தெளிவு, தன்னம்பிக்கை, ஆனந்தம், உறுதி, அறிவு, ஞானம் எல்லாமே இந்த மணிப்பூர சக்கரம் மூலம் குழந்தைகளுக்கு ஃபார்ம் ஆறுது. இந்த 3 to 4 வயசுல அப்படின்னு. அந்த 4 வயசுல 3 to 4 வயசுல என் பேத்தி செஞ்சதெல்லாம் நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. அவ 3.5 to 4.5 வரைக்கும் என் கூட 1 வருஷம் எங்களோடயே இருந்தா. இருந்தப்போ அவ செஞ்சதெல்லாம் காட்டுறேன் நான். இது வந்து தாத்தாவும் பாட்டியும் அவ படம் வரைஞ்சு கட் பண்ணி கொடுத்துருக்கா. அப்புறம் அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காளாம். தாத்தா பாட்டிய ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அவ வந்து ஃபேமிலி ஃபுல்லா வரைஞ்சிருக்கா. அந்த ஃபேமிலி ஃபுல்லா வரைஞ்சதுல நிலா அக்கா, அம்மா, சித்தி, அவ்வா, பெரிய தாத்தா அப்படின்னு எல்லாரையும் வரைஞ்சு எல்லாரையும் போட்டிருக்கா. அவ்வா மட்டும் ரொம்ப குட்டியா, எல்லாரோட ஹைட் கம்மிங்கிறதுனால என்ன மட்டும் குட்டியா போட்டு வச்சிருக்கா. அப்புறம் இங்க வந்து பின்னாடி வந்து பூவு, பட்டர்ஃப்ளை இதெல்லாம் போட்டிருக்கா. அவ எழுதின தமிழ் 3.5 வயசுல என்ன வந்து தமிழ் சொல்லி கொடு, தமிழ் சொல்லி கொடுன்னா 3.5 வயசுக்கெல்லாம் உனக்கு தமிழ் வராது, அது ரொம்ப கஷ்டமான பாஷை, அதனால 5 வயசு ஆகட்டும்னு சொன்னேன். ஆனா முடியவே முடியாது, நீ இப்ப சொல்லி கொடு, நான் எழுதி காட்டுறேனா இல்லையா பாரு அப்படின்னு என்னோட சேலஞ்ச் வச்சு அந்த தமிழை முழுக்க முழுக்க மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு எல்லாத்தையும் கத்துட்டா. 3 நாள் தான், வித்தின் 3 days கத்துண்டு 4வது நாள் எனக்கு டிக்டேஷன் கொடு அப்படின்னா சரின்னு அவ பேரையே டிக்டேஷன் கொடுத்தேன். அவ பேரு, அம்மா பேரு, அம்மா, அப்பா, நிலா அப்படின்னு எல்லாம் கொடுத்தேன். ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, எல்லாம் கரெக்டா எழுதியிருக்கா. 3.5 வயசு 4 வயசுக்கு அவளுடைய எழுத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்புறம் உள்ள இங்கிலீஷ்ல எழுதி காமிச்சிருக்கா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்த்டேக்கு சின்ன சின்ன பிட்டு பேப்பர்ல அவ்வா அமேசிங் அவ்வாவா, ஐ லவ் யூ அவ்வா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு. அப்புறம் அவளுக்கு அவள் நிலான்னு சொல்லிட்டு அவளுக்கு நிலா ஒரு டைரி பண்ணி கொடுத்தேன். அதுல பேஜுக்கு பேஜ் ஐ லவ் யூ அவ்வான்னு போட்டு படம் எல்லாம் போட்டு எனக்கு திருப்பி கொடுத்துருக்கா. அப்புறம் கரெக்டா கோடு போட்டு கொடுத்தா கரெக்டா தமிழ் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கா, எல்லாத்தையும் வரிசையா. அது மாதிரி கதை புக்கெல்லாம் எழுதியிருக்கா. கதை புக்கில் எனக்கு எழுதியிருக்கா, திஸ் புக் இஸ் டெடிகேட்டட் டு அவர் அவ்வா ஃபார் ஹர் பர்த்டே. வி மேட் திஸ் புக் ஃபார் ஹர் டு ஷோ ஹர் ஹவு மச் வி ஆர் ஃபார் ஹர். தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஃபார் அஸ் டு ஹெல்ப் அஸ் க்ரோ அப்படின்னு போட்டு இந்த புக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அவ்வா இதோ அவ்வாவை வரைஞ்சிருக்கா, அவ்வா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ ஃபேமிலி, இதுதான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரைஞ்சி வச்சிருக்கா ஒரு பேஜ். இதுதான் கதை, அவளுடைய கதை. அவ இங்க இருக்கும்போது என்னெல்லாம் அவ்வா கூட பண்ணினா அப்படின்னு. அபிஷேகம், நான் சாமிக்கு அபிஷேகம் பண்றத முருகன் படம் போட்டு அவளும் அபிஷேகம் கூட கூட பண்ணுவா, அதை போட்டிருக்கா. அப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால அது அவ முதல்ல எழுதும்போது ஆவ எழுதும்போது ஆவ திருப்பி எழுதினாலும் அதனால அதே மாதிரி டிராயிங் போட்டு கொடுத்துருக்கா. அப்புறம் வாக்கிங் நாங்களாம் சேர்ந்து வாக்கிங் போனோம்னு சொல்லிட்டு அதை வாக்கிங் பண்ணி எழுதியிருக்கா. எல்லாத்துக்கும் அதே மாதிரி படங்களையும் போட்டு அப்புறம் ஹைட் அண்ட் சீக்கு, பிளே கிரவுண்ட்ல விளையாடுறது இதெல்லாம் செஞ்சிருக்கா. அப்புறம் கியூட் நிலாவா, நிலா கூட அப்படி ஸ்னோ இதெல்லாம் வச்சு விளையாடுறதெல்லாம் போட்டிருக்கா. அப்புறம் நாங்க வந்து இந்த சம்மரை வந்துச்சுன்னா பீச்காரி வச்சு தண்ணி வச்சு அடிச்சு விளையாடுவோம். அந்த தண்ணி வச்சு அடிச்சு விளையாடுறத படமா போட்டிருக்கா. இது ஸ்னோபால் பண்ணி பண்ணி அது ஸ்னோபால் விளையாடுறதெல்லாம் அடிச்சு போட்டிருக்கா. இதுல வந்து நான் கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறேன் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் அவ்வா சொல்லி தரான்னு சொல்லி போட்டிருக்கா. அப்புறம் நாங்க சேர்ந்து டிராயிங் கத்துட்டு டிராயிங் போடுவோம், அதனால சேர்ந்து டிராயிங் கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இது சறுக்கு மரத்துல விளையாடுறதுக்கு கூட்டின்னு போய் காட்டுவேன், அதெல்லாம் சறுக்கு மரத்துக்கு போனோம் நான் அவ்வா கூட அப்படின்னு போட்டிருக்கா. அப்புறம் ராத்திரி படுத்துக்கும் போது நான் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லி அவளை தூங்க வைப்பேன்.
சோ அது எல்லாத்தையும் அவ்வா இதெல்லாம் பண்ணுவான்னு அவ 2 பேரும் படுத்துட்டு இருக்கா, என்ன போட்டுருக்காங்க. இதுதான் எங்களோட அவ்வா, அன்பான அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு வச்சிருக்கா. இந்த மாதிரி இந்த புக்கு இப்படி எழுதியிருக்கா, அவர் அவ்வான்னு சொல்லிட்டு அமேசிங் அவ்வா அப்படின்னு. அப்புறம் இந்த புக்கு வந்து நாங்க இதுக்கு போயிட்டு வந்தோம், பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்தோம். மைசூர் இது பந்திப்பூர் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏரியாவும் போயிட்டு வந்தப்போ அங்க வந்து குதிரையில ஏறி சவாரி பண்ணா, கேமல்ல ஏறி சவாரி பண்ணா. ஸோ வந்தவொடனே நான் கதை புக் எழுதுவேன், நான் எல்லாத்துலயும் எனக்கு சவாரி பண்ணணும், எல்லாத்துலயுமே எனக்கு போகணும் ரைடிங் அப்படின்னு. இதோ ஜிராஃபை போட்டிருக்கா, ஜிராஃபைல போகணுமா அவளுக்கு. ஜிராஃபைக்கு பேர் வந்து கிட்டின்னு வச்சிருக்கா, கிட்டி அப்புன்னு. அது மேல ஏறி உட்காந்து அது எழுந்துருங்கிறா, கிட்டி அப் நிலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டோபுன்னு இந்த அனகொண்டா மேல போனாலும் அந்த அனகொண்டாக்கு டோபுன்னு பேர் வச்சிருக்கா. இதுல போற டால்பின்ல போறாளாம், அந்த டால்பினுக்கு போயா யாங்கு ஜாக்னு போட்டு வச்சிருக்கா பேரு. அதுக்கப்புறம் நிலா ரைட்ஸ் ஆன் ஜிங்கா த கவுவான், இது ஜிங்கா த கவுல போட்டிருக்கா, அது மேல அவ ரைடு பண்ற. இது வந்து எறும்பு மேல போறாளாம் நிலா, அதனால ஜம்ப் பப்பு ஜம்ப் பக்கு பக்குன்னு எழுதி வச்சிருக்கா, அதுக்கு பேர் என்னமோ பேரெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஆக்டோபஸ்ல படுத்து தூங்கிட்டாலாம், அது மேல போலான்னு போனவ படுத்து தூங்கிட்டாலாம் ஆக்டோபஸ் மேல. அப்புறம் போங்கி வாங்கின்னு அந்த கேமல் மேல போனாலாம், அது வாக்கிங் இந்த ரைடிங் போனாலாம் அதுல. அதுக்கப்புறம் பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு எலிஃபண்ட், அவளுடைய எலிஃபண்ட்டை பாருங்க, பப்ளு எலிஃபண்ட், அது மேல ரைடிங் போறா. அதுக்கப்புறம் பேர்டு மேல, பேரட் பேர்டு மேல போறாளாம் வாக்கிங், இது ரைடிங். கஜலம்மான்னு பேர் வச்சிருக்கா அதுக்கு. அப்புறம் அக்காவும் அவளும் 2 பேரும் சேர்ந்து டைகர் மேல போறாளாம், அவளுக்கு தனியா போக பயமா இருக்கும், அதனால டைகர் மேல மட்டும் அக்காவும் அவளுமா சேர்ந்து போறாங்க. அப்புறம் ஜம்பின்னு அந்த ஃப்ராக் மேல ஏறி உட்கார்ந்ததுனால அது ஜம்பின்னு போயிட்டு இருக்காமா, அதனால அதுக்கு பேரே ஜம்பின்னு வச்சுட்டாலாம். அப்புறம் டிராகன் மேல போறாளாம், ரைடிங் வந்து டிராகன் மேல போயிட்டு இருக்கா. அப்புறம் நேனேன்னு அந்த ஹார்ஸ் வந்து கத்திண்டே வருதான், அதனால அந்த நேனே ஹார்ஸ் மேல போயிட்டு இருக்காளாம். கடைசியில வந்து இவ இந்த புஸ்தகம் வரையறதுக்கு அவ அக்கா தான் எப்படி வரையணும் அப்படின்னா ஹார்ஸ் மாதிரி உட்காந்து கட்டுவா, இது மாதிரி டைகர் மாதிரி உட்காந்து கட்டுவா, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாளா, அதனால கடைசியில அக்கா மேலேயே ஏறி உட்காந்துட்டாலும் அவ அக்கா மேல ரைடு போறா. இப்படி போட்டு ஒரு புக்கை முடிச்சுட்டாவோ, அந்த புக்கு 4 வயசுக்குள்ள பண்ணது இது, இந்த புக்கு. ஓகே, thank you very much. அப்புறம் இது பாருங்க, இதுதான் அவ எனக்கு முருகன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டி எல்லா டிராயிங் புக்ல முருகனா படம் வாங்கி கொடுத்தது எல்லாம் கிளீனா 3.5 வயசுல அவ பெயிண்டிங் ஒண்ணு கூட வெளியில செதறவே இல்லை, பெயிண்டிங் அவ்வளவு கிளீனா அடிச்சு கொடுத்துருக்கா, எல்லாம் முருகனா செலக்ட் பண்ணி பெயிண்டிங்க முருகன் போட்டு கொடுத்துருக்கா. போட்டு கொடுத்துட்டு இதுல எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காருன்னா, டியர் அவ்வா, ஐ லவ் யூ சோ மச், யூ ஆர் சோ கைண்ட். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் த பெஸ்ட் அவ்வா எவர், தேங்க் யூ so much for playing with me and doing art with me, love நிலா அப்படின்னு போட்டிருக்கா. இது வந்து அவ பண்ணினது இந்த இது. Thank you very much. Thanks a lot for this. அப்புறம் தாத்தா கிட்ட கதையெல்லாம் சொல்லி
அவளுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியாதுங்கிறதுனால தாத்தா கிட்ட ஆனா பேச தெரியும். அதனால இங்கிலீஷ்ல தாத்தாவை கதையை எழுத சொல்லி இந்த பக்கம் அவ டிராயிங் எல்லாம் போட்டு ஒரு 5-6 கதை எழுதி வச்சிருக்கா இதுல புக்ல. ஓகே. அது மாதிரி யோகா Thank யோகா பண்ணி வச்சிருக்கா. 4 வயசுக்குள்ள பண்ணின யோகா தான் இதெல்லாம், படம் எல்லாம் யோகா பண்ணியிருக்கா. நிறைய கிராஃப்ட் ஒர்க், ம். எக்கச்சக்கமா கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. எல்லாத்துலயும் அவ்வா அவ்வான்னு பெஸ்ட் அவ்வான்னு எழுதி எனக்கு ஏகமா போட்டு கொடுத்துருக்கா ம். கிரீட்டிங் கார்ட்ஸ். You are blessed to have grandchildren like this. You are gifted. Okay. Thank you very much.